இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக திருப்பதி லட்டுக்கு கலப்பட நெய் வழங்கிய புகாரில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தயாரிக்கப்படும் லட்டில் கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் திண்டுக்கல் ஏஆர் டைரி உரிமையாளர் உட்பட 4 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சியின் போது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு உள்ளிட்ட பிரசாதங்களை தயார் செய்ய பயன்படுத்தப்படும் நெய்யில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தை சிபிஐ, ஆந்திர அரசு மற்றும் மத்திய உணவு பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த அதிகாரிகளை உள்ளடக்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவன உரிமையாளர் ராஜசேகரன் மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நெய் உற்பத்தி நிறுவனத்தின் உரிமையாளர்களான விபின் குப்தா, பொமில் ஜெயின், அபூர்வா சவடா ஆகியோரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இதனிடையே திருப்பதியில் முகாமிட்டுள்ள சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் கலப்பட நெய் விவகாரத்தில் தங்கள் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். அதன் பொருட்டு சிபிஐ வசம் தற்போது இருக்கும் ஏஆர் டைரி நிறுவன ராஜசேகரன் உள்ளிட்ட 4 பேரையும் திருப்பதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தலைமைச் செயலகத்தில் காலை 10:30 மணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். 2025-2026 நிதியாண்டுக்கான பட்ஜெட் சட்டப்பேரவையில் அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அது தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த பட்ஜெட்டில் முக்கிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்பட உள்ள தொழில்கள், விரிவாக்கம் செய்யப்பட உள்ள தொழில்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரகுமார் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற உள்ளார். பின்னர் சபாநாயகர் அறையில் சட்டப்பேரவை உறுப்பினராக சந்திரகுமார் பதவியேற்றுக் கொள்ள உள்ளார். கல்வியை பயன்படுத்தி தமிழ்நாட்டை மத்திய அரசு பழி வாங்குவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை வேறு மாநிலங்களுக்கு வழங்கியதன் மூலம் தங்களது உரிமைக்காக போராடும் தமிழ்நாட்டு மாணவர்களை மத்திய அரசு தண்டித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய மறுத்ததால் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட 2152 கோடி ரூபாயை பிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்தளித்துள்ளது. இதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டிற்கு எதிரான மத்திய பாஜக அரசின் அநீதியான அணுகுமுறைக்கு எல்லையே இல்லை என்று விமர்சித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கல்வியை ஏற்க மறுத்ததால் தமிழ்நாட்டிற்கான நிதியை பறித்ததோடு தற்போது அதனை பிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்தளித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மாநில அரசை பழிவாங்கும் நடவடிக்கைக்காக இதுவரை கல்வியை எந்த அரசும் பயன்படுத்தியதில்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அநீதி மற்றும் வெறுப்பின் முகமாக பாஜக மீண்டும் தன்னை நிரூபித்திருப்பதாகவும் காட்டமாக விமர்சித்துள்ளார். PM ஸ்ரீ திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடாததால் நிதி ஒதுக்கீடு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மத்திய கல்வி அமைச்சகம் நியூஸ் 18க்கு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18 ஆங்கில தொலைக்காட்சி சார்பில் மத்திய கல்வி அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது, PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வலியுறுத்தி தமிழ்நாடு அரசுக்கு பலமுறை கடிதம் எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் நிதி ஒதுக்கீடு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய கல்வி அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. கல்வியில் மாநிலங்களுக்கு சம உரிமை வழங்கவில்லை என்றால் அத்துறையில் இந்தியா வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் என கல்வியாளர் நெடுஞ்செழியன் தெரிவித்துள்ளார். AI தொழில்நுட்பம் எந்த மொழியுமே தேவையில்லை, நீங்க என்ன கொடுத்தாலும் எல்லா மொழியிலையும் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி தருது அப்படின்னா நம்ம அந்த தேவையில்லாத மும்மொழி கொள்கையில சண்டையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க திணிக்கிறது அப்படிங்கிறது எதிர்கால வரக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நம்ம கல்வியை நம்ம இன்னும் தயார்படுத்தலை. அதில் NEPல எங்கேயுமே அதை பற்றி எங்கேயுமே ஸ்பேஸில் நியூ எஜுகேஷன் பாலிசியில் அதை பற்றி மென்ஷன் பண்ணல. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் சிக்கல் உள்ளதாகவும் கல்வியாளர் நெடுஞ்செழியன் தெரிவித்தார். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தங்கள் வரி செலுத்துவதற்கு ஏற்ப மத்திய அரசிடம் இருந்து நிதி கேட்பது அற்ப சிந்தனை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசியவர் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா மாநில அரசுகளை விமர்சித்தார்.
कि जितना टैक्स हमने भरा उतना हमको वापस मिलना चाहिए। मैं समझता हूं इससे ज्यादा छोटी सोच, इससे ज्यादा दुर्भाग्यपूर्ण कोई और बात नहीं। இது குறித்து எதிர்வினையாற்றியுள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி விட்டிருப்பது அற்ப சிந்தனை இல்லையா என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல பதிவிட்டுள்ள மதுரை மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன், நிதி பகிர்வில் தங்களுக்குரிய நிதியை மாநிலங்கள் கேட்பது அடிப்படை உரிமை என்றும், தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பிற மாநிலங்களுக்கு ஒதுக்கியதுதான் அற்ப செயல் என்றும் சாடியுள்ளார். டெல்லி முதலமைச்சர் அதிஷி ராஜினாமா செய்துள்ள நிலையில் பாஜக சார்பில் புதிய முதல்வர் பதவியேற்க ஒரு வாரம் ஆகும் என்று கூறப்படுகிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வியை தழுவியதை அடுத்து முதலமைச்சர் அதிஷி ராஜினாமா செய்தார். ஆளுநர் வி கே சக்சேனாவை சந்தித்த முதலமைச்சர் அதிஷி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அதிஷியின் ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் வி கே சக்சேனா ஏற்றுக்கொண்டார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் டெல்லி முதலமைச்சராக அதிஷி பதவியேற்றுக் கொண்டார். தலைநகரில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளுக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி 22 இடங்களை மட்டுமே கைப்பற்றி தோல்வியை தழுவியது. ஆம் ஆத்மியின் முக்கிய முகங்களான முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோர் தேர்தலில் தோல்வியை தழுவினர். அதே நேரம் டெல்லியில் 48 தொகுதிகளை கைப்பற்றிய பாஜக 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறது. டெல்லியின் புதிய முதலமைச்சர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பாஜக தலைவர் ஜே பி நட்டா ஆலோசனை நடத்தினார். நடந்து முடிந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்திய பாஜகவின் பர்வேஷ் வர்மா துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதேபோன்று பிஜ்வாசன் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கைலாஷ் கெலாட், காந்திநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அரவிந்தர் சிங் லவ்லி ஆகியோரும் துணைநிலை ஆளுநரை சந்தித்து பேசினர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கைலாஷ் கெலாட், மரியாதை நிமித்தமான சந்திப்பு என கூறினார். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோல்வியடைந்த போதிலும் கல்காஜி தொகுதியில் வெற்றி பெற்ற அதிஷி தனது ஆதரவாளர்களுடன் இணைந்து நடனமாடியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள மாநிலங்களவை உறுப்பினர் சுவாதி மாலிவால், ஆம் ஆத்மியின் முக்கிய தலைவர்கள் தோல்வியடைந்த போதும் அதிஷி தனது வெற்றியை இப்படியா கொண்டாடுவது என்று காட்டமாக பதிவிட்டுள்ளார். பழனியில் நாளை தைப்பூசம் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டம் அலைமோதுகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் இன்று முதல் 12ஆம் தேதி வரை கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பழனியில் தைப்பூச திருவிழா மற்றும் விடுமுறை தினத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய படையெடுத்து வருகின்றனர். இதனால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் சாமி தரிசனம் செய்ய 5 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் வரிசையில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நம்ம பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பு, கொஞ்சம் பொறுமையாவாங்க. உள்ள எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, மேலே வரைக்கும் கூட்டமாக இருக்குது. சாய்பாட்டு கீழே இறங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒன்று கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்நிலையில் கோயிலில் ஏற்படும் கூட்ட நெரிசலை குறைத்திடும் வகையில் இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. இதனிடையே தைப்பூச நிகழ்வை காண சுமார் 2 லட்சம் பக்தர்கள் பழனிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இலவச பேருந்து சேவையை இன்று முதல் 12ஆம் தேதி வரை மாவட்ட நிர்வாகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி பழனி ரயில் நிலையம் முதல் பேருந்து நிலையம் வரையிலும், சண்முக நதி முதல் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையம் வரையிலும் காலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை இலவச பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் தட்டில் செலுத்தும் காணிக்கைகளை அர்ச்சகர்கள் உண்டியலில் செலுத்த வேண்டும் என மதுரையில் உள்ள கோயிலின் இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மதுரையின் முக்கிய பகுதியான நேதாஜி சாலையில் பாலதண்டாயுதபாணி கோயில் உள்ளது. அந்த வழியாக செல்லும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்வதால் பெரும்பாலான நேரங்களில் கூட்டமாக காணப்படும் இந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் கோயிலின் செயல் அலுவலர் பிறப்பித்துள்ள உத்தரவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தட்டில் செலுத்தும் காணிக்கைகளை அர்ச்சகர்கள் உடனடியாக
உண்டியலில் செலுத்த வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். அர்ச்சகர்கள் காணிக்கையை உண்டியலில் செலுத்துகிறார்களா என்பதை கோயில் நிர்வாகிகள் கண்காணிக்க வேண்டும் என்றும், தட்டு காணிக்கையை உண்டியலில் செலுத்தாத அர்ச்சகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செயல் அலுவலர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வழக்கமாக உண்டியலில் செலுத்தப்படும் காணிக்கைகளை இந்து சமய அறநிலையத்துறையும், தட்டில் செலுத்தப்படும் காணிக்கைகளை அர்ச்சகர்களும் எடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் தட்டு காணிக்கைகளையும் உண்டியலில் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவால் கோயில் நிர்வாகம் மற்றும் அர்ச்சகர்கள் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கோவை, தேனி மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் முக்கிய துறைகளின் செயலாளர்கள் உட்பட 38 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வெளியிட்டிருக்கும் உத்தரவில் உயர்கல்வித்துறை செயலாளராக சமயமூர்த்தியும், பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக சந்திரமோகனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொதுப்பணித்துறை செயலாளராக இருந்த மங்கத்ராம் சர்மா நீர்வளத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பொதுப்பணித்துறை செயலாளராக ஜெயகாந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக இருந்த சுப்ரியா சாஹூ மீண்டும் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவத்துறையின் புதிய செயலாளராக செந்தில்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்த ஜே ராதாகிருஷ்ணன் மின்சார வாரிய தலைவராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கூட்டுறவுத்துறை செயலாளராக சத்யபிரதா சாஹூ நியமிக்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியராக பவன்குமாரும், தேனி மாவட்ட ஆட்சியராக ரஞ்சித் சிங்கும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருந்த மதுமதி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய இயக்குநராக இருந்த பிரபாகர் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பேரூராட்சிகளின் இயக்க இயக்குநராக இருந்த கிரண் குராலா தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை செயலாளராக மணிவாசனும் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கோவையில் விவசாய சங்கங்கள் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அன்னூர் கஞ்சப்பள்ளி பிரிவில் நடைபெற்ற பாராட்டு விழாவின் மேடைக்கு EPS மாட்டு வண்டியில் அழைத்து வரப்பட்டார். அவருக்கு சீர்வரிசையாக காய்கறிகள், பழங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் இறுதியில் விவசாய சங்கங்கள் சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, தனபால், பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தன்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூறினார். கோவை அன்னூர் அருகே கஞ்சப்பள்ளியில் நடந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், விவசாயியாக இருப்பதால் பிறவி பயனை அடைந்து விட்டதாக குறிப்பிட்டார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 4 ஆண்டுகளாக திமுக அரசு கிடப்பில் போட்டதாகவும் EPS விமர்சித்தார். இப்பொழுது ஆளுகின்ற அரசுக்கு அதை பற்றியெல்லாம் கவலைகள் அவர்களும் கொண்டு வர மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையா செயல்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. மீண்டும் உங்களுடைய நல்லாதரோடு அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். மலர்கின்ற பொழுது அத்திக்கடவு அவிநாசி 2வது திட்டம் உடனடியாக தொடங்கப்படும், எந்தவித தடையும் இல்லாமல். பணத்தாலும் பொருளாலும் தன்னை அடிமைப்படுத்த முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது, பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது. மாநில அரசு நிதியிலேயே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிட்டதாகவும் EPS குறிப்பிட்டார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 4 ஆண்டுகளாக திமுக அரசு கிடப்பில் போட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் அதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி, பவானி ஆற்றின் உபரி நீரை திருப்பிவிட வேண்டும் என கோவை மாவட்ட விவசாயிகள் கடந்த 1957ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் காமராஜரிடம் மனு அளித்ததாகவும், அதனைத் தொடர்ந்து 1972ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இந்த திட்டத்திற்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என பெயரிட்டதாக
இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து 2009ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது இதுகுறித்து தொழில்நுட்ப நிபுணர் குழு அமைக்கப்பட்டு திட்ட வரையறை செய்யப்பட்டதாகவும் 2019ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இருப்பினும் போதிய நிதி ஒதுக்காததாலும் நிலம் கையகப்படுத்தாததாலும் திட்டம் கிடப்பில் போடப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்த பிறகே திட்டத்திற்கான முழு நிதியும் ஒதுக்கப்பட்டு திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் நடிகர் வடிவேலுவின் தூண்டுதலின் பேரில் தனிநபர் ஒருவர் கோயிலை ஆக்கிரமித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. நடிகர் வடிவேலு தூண்டுதலின் பேரில் தனிநபர் ஒருவர் கோயிலை ஆக்கிரமிக்க முயற்சி செய்வதாக கூறி பரமக்குடி சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் காட்டு பரமக்குடி கிராமத்தில் திருவேட்டை உடைய ஐயனார் கோவில் உள்ளது. இக்கோவில் நகைச்சுவை நடிகர் வடிவேலுவின் குலதெய்வ கோவிலாகும். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலை ஆக்கிரமிக்க அறங்காவலர் பாக்கியராஜ் முயற்சிப்பதாக கூறி கோயில் முன்பு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சம்பந்தப்பட்ட ஐயனார் கோயிலை கைப்பற்றுவதை நடிகர் வடிவேலு தூண்டுதலின் பேரில் அறங்காவலர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். நடிகர் வடிவேலுக்கும் இது குலசாமி கோயில். இந்த கோயிலை இப்போ பரம்பரை அறங்காவலர்னு ஒருத்தருக்கு கொடுக்கறதாக இப்போ கேள்விப்பட்டோம், ஊர்லேயே கேள்விப்பட்டிருக்கோம். இதை இதுக்கு ஏற்பாடு பண்ணுறது நடிகர் வடிவேலு. அவர் இந்த கிராமத்தை கலக்காம கொள்ளாமல் அவர் செய்யறது இது முறையான செயல் இல்லை. கோயில் தனிநபருக்கு சொந்தம் இல்லை என்று கிராம மக்கள் பங்கேற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. கோவை அருகே பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கோயில் அன்னதான சமையல் அறைக்குள் யானை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளே புகுந்த யானை அங்கிருந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு செல்லும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதேபோல கோவை ஆலந்துறை பகுதியில் யானை ஒன்று ஆக்ரோஷமாக உலா வந்தது. யானை ஆக்ரோஷத்துடன் நாலாபுரமும் சுற்றி ஓடிய நிலையில் யானையை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். உலகின் வித்தியாசமான காமிக் கார்ட்டூன் கேரக்டர்கள் ஒரே இடத்தில் சங்கமித்த காட்சிகள்தான் இவை. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் காமிக்கான் 2025 நிகழ்ச்சி 2 நாட்களுக்கு நடைபெற்றது. 2வது ஆண்டாக நடந்த இந்த நிகழ்ச்சியில் காமிக்ஸ், அனிமே, கேமிங், திரைப்பட சூப்பர் ஹீரோக்கள் போல ஆடையணிந்து ஏராளமானோர் பங்கேற்றனர். சென்னை மட்டுமன்றி வெளியூர்களில் இருந்து வந்திருந்தவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நான் ஒரு அனிமே கேரக்டர் போட்டிருக்கேன். அந்த அனிமே நேம் மை ட்ரெஸ் அப் டார்லிங். கேரக்டர் நேம் மெரின் கெட்டகவா. எனக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் போட்டிருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. நான் லாஸ்ட் இயரும் வந்திருந்தேன், நேற்று வந்திருந்தேன். அகைன் இன்னைக்கும் என் காஸ்பிளே. ஸோ ஹாப்பி பர்த்டே. இது போ அண்ட் காக் ஃப்ரம் ஒன் பீஸ். வித்தியாசமான காமிக் கேரக்டர்களைப் போல உடையணிந்து வந்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பெங்களூருவில் ஒரே போர் விமானத்தில் 2 தளபதிகள் பயணித்தது சுவாரஸ்யமாக அமைந்துள்ளது. பெங்களூரு எலஹங்கா விமான பயிற்சி மையத்தில் திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை ஏரோ இந்தியா 2025 விமான கண்காட்சி நடைபெறுகிறது. இதில் அமெரிக்கா உள்ளிட்ட முக்கிய நாடுகளின் விமானப்படைகளைச் சேர்ந்த போர் விமானங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானத்தில் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி, விமானப்படை தளபதி AP சிங் ஆகியோர் ஒன்றாக பயணித்தனர். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட போர் விமானத்தில் 2 தளபதிகள் பயணித்தது இதுவே முதல் முறையாகும். இலங்கை முழுவதும் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகினர்.
கப்பல் ரஷ்ய கடற்பகுதியில் தரைத்தட்டி நிற்கும் காட்சிகள்தான் இவை. சீனாவின் சரக்கு கப்பல் ஒன்று 800 டன் எரிபொருள் 1000 டன் நிலக்கரி ஏற்றிக்கொண்டு ரஷ்யா வழியாக சென்று கொண்டிருந்தது. சக்கலின் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கப்பல் தரைத்தட்டி நின்றது. கடற்கரையிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் கரைத்தட்டி நிற்கும் அந்த கப்பலில் இருந்து எரிபொருள் கசிவு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதனால் அங்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் கடும் உறைபனி நிலவுவதால் சரக்கு கப்பலை மீட்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மீட்பு பணி தொடர்பாக ரஷ்ய அதிகாரிகளுடன் சீன கப்பல் ஊழியர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாள்வீச்சு வீராங்கனை பவானி தேவி 5வது முறையாக தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். உத்தரகண்ட் மாநிலத்தின் 7 நகரங்களில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் மகளிருக்கான வாள்வீச்சில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பவானி தேவி ஹரியானா வீராங்கனையை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் ஹரியானா வீராங்கனையை 15-6 என்ற புள்ளி கணக்கில் பவானி தேவி வீழ்த்தினார். இதன் மூலம் தொடர்ந்து 5வது முறையாக தேசிய விளையாட்டுப் போட்டியில் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். தேசிய விளையாட்டுப் போட்டியை பொறுத்தவரை 16 தங்கம் 22 வெள்ளி உட்பட 60 பதக்கங்களுடன் புள்ளிப்பட்டியலில் தமிழ்நாடு 6வது இடத்தில் உள்ளது. SSCB எனப்படும் இந்திய பாதுகாப்பு படையணி முதலிடத்திலும் கர்நாடகா 2வது இடத்திலும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. 20,42,000 ரூபாய் மதிப்பிலான தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை இலங்கை அரசு ஏலம் விட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் மற்றும் படகு உபகரணங்களை இலங்கை நீதிமன்றம் ஏலம் விட்ட சம்பவம் தமிழ்நாட்டு மீனவர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வது தொடர்கதையாகி வருகிறது. அந்த வகையில் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 4 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை அவர்களின் மீன்பிடி படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பறிமுதல் செய்தது. அவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பருத்தித்துறை நீதிமன்றம் அரசுடைமையாக்க உத்தரவிட்டிருந்தது. அரசுடைமையாக்கப்பட்ட படகுகள் மற்றும் படகு உபகரணங்கள் பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்தில் ஏலம் விடப்பட்டன. தமிழ்நாட்டு மீனவர்களின் 2,12,000 ரூபாய் மதிப்பிலான 2 படகுகள், 1,81,000 ரூபாய் மதிப்பிலான வலைகள் உள்ளிட்ட 5,66,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் ஏலம் விடப்பட்டன. இந்த ஏலத்தில் 20,42,320 ரூபாய் மதிப்பிலான இந்திய மீன்பிடி படகுகள் மற்றும் உபகரணங்கள் பகிரங்க ஏலம் விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே கம்பரசம்பேட்டையில் 1.63 ஹெக்டேர் பரப்பளவில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பறவைகள் பூங்கா கட்டப்பட்டுள்ளது. இதனை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து நெருப்புக்கோழி, வெளிநாட்டு பறவைகளை உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். பறவைகள் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மினி தியேட்டரில் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் அமர்ந்து படத்தை பார்த்து ரசித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு பள்ளியில் 70 ஆண்டுகளுக்கு முன் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. VIT பல்கலைக்கழக வேந்தர் G. விஸ்வநாதன் தலைமையில் குடும்ப கூடல் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1954 முதல் 1955 வரை 6ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு பின் ஒன்று கூடி தங்கள் கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விஸ்வநாதன், சிறுவர்களாக சந்தித்துக் கொண்டவர்கள் 70 ஆண்டுகளுக்கு பின் கொள்ளுப்பேரன் பேத்திகளுடன் சந்தித்தது மகிழ்ச்சி அளித்ததாக கூறினார். சிறுவர்களாக இருந்த காலம் இப்ப எல்லாம் தாத்தாக்களா சந்திக்கிறோம். எல்லாம் பேரன் கொள்ளு பேத்தியோடு சந்திக்கிற இந்த வாய்ப்பு சாதாரணமாக வாழ்க்கையில கிடைப்பதில்லை. இதே பள்ளியின் முன்னாள் மாணவர்களான மாநிலங்களவை முன்னாள் MP ராஜா, முன்னாள் சபாநாயகர் சேகு தமிழரசன், குடியாத்தம் MLA அமலு உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். வார விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் இருந்து கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மலைப்பகுதியில் நிலவும் இதமான சூழலை ரசித்தனர். தூண்பாறை, பைன்மரச்சோலை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்த அவர்கள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி செய்தும் விடுமுறையை கழித்தனர். गुना केव
பைன் ஃபாரஸ்ட், அப்புறம் லேக், போட்டிங் எல்லாமே என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து உறைபனி வந்து நல்லா இருந்தது. காலையில் மார்னிங் கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இது எப்பயும் போல் கொடைக்கானலில் வந்து வீக்கெண்டாக இருந்தாலும் செம்ம கூட்டமாக இருக்குது. இங்கே நிறைய பேர் சுற்றி பார்த்தோம். சூப்பர் கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது. குணாக்கு, பைன் ஃபாரஸ்ட் இது மாதிரி நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்து இப்போ ஹார்ஸ் ரைட்ஸ்லாம் போனோம். மிக சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. பல்வேறு சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்தது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் உற்சாகத்துடன் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் காட்டுப்பட்டி முனீஸ்வரர் கோவிலில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 650 காளைகளும் 250 வீரர்களும் பங்கேற்றனர். அமைச்சர் மையநாதன் மற்றும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் கொடியை அசைத்து தொடங்கி வைத்தனர். வாடிவாசலில் அவிழ்த்துவிடப்பட்ட காளைகள் களத்தில் சீறி பாய்ந்த நிலையில் அவற்றை வீரர்கள் தாவி பிடிக்க முயன்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருச்சி மாவட்டம் பி புதுப்பட்டியில் புனித அந்தோணியார் ஆலயத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டியது. போட்டியை ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் ஸ்ரீனிவாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருச்சி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 650 காளைகள் போட்டியில் பங்கேற்ற நிலையில் 350 வீரர்கள் களத்தில் இறங்கி காளைகளை அடக்க முயன்றனர். போட்டியின் நிறைவில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்களுக்கும் வீரர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் ஒரே குடும்பத்தின் 7 தலைமுறைகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடல் நிகழ்ச்சி. வியப் தம்பதிக்கு 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள் இருந்தனர். இந்த தம்பதியரின் வழியே தற்போது 240 குடும்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. மூதாதையர் இறப்பிற்கு பின் உறவினர்களின் இல்ல விழாக்களில் மட்டுமே ஒரு சில உறவினர்கள் சந்தித்துக் கொள்ளும் நிலை இருந்துள்ளது. உறவுகளை இணைக்கும் வகையில் வாரிசுகளில் ஒருவரான பாண்டி என்பவர் தனது சொந்தங்களை தேடி சென்று ஒன்று கூடல் நிகழ்ச்சிக்கு அழைத்து நடந்த நிகழ்ச்சியில் 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பெரியவர்கள் தங்கள் உறவுகளை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி அன்பை பகிர்ந்து கொண்டனர். கூட்டு குடும்பத்தின் வலிமையை வெளிப்படுத்தும் விதமாக இந்த சந்திப்பு அமைந்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மரபு விதைகளை மீட்டெடுக்கும் வகையில் சேலத்தில் நடைபெற்ற தமிழர் மரபு மீட்பு திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, பூங்கார் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. 40 வகையான தக்காளி வகைகள், காய்கறிகள், பழங்கள், கிழங்குகள், மரபு விதைகள், பூச்செடிகள், விளையாட்டுகள் என ஏராளமான அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. மூன்று திருக்குறளை பிழையின்றி சொல்பவர்களுக்கு உலக்கையில் இடிக்கப்பட்ட சத்துமாவு உருண்டைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இப்போ வரதுல எல்லாம் ஹைபிரிட் அந்த மாதிரி காய்கறிகள் தான் நம்ம கடைகள் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து அவங்களுடைய தோட்டத்திலிருந்து ஆர்கானிக்காக நிறைய கொண்டு வந்திருக்காங்க. பாரம்பரிய மரபு உணவுகளை இளம் தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இந்த கண்காட்சி பயன்பட்டதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். பெரியார் குறித்து அவதூறு பரப்பியவர்களுக்கு ஈரோடு மக்கள் பாடம் புகட்டி இருப்பதாக சீமானை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைமுகமாக சாடியுள்ளார். பெரியார் மீது அவதூறு அள்ளி வீசியவர்களுக்கு டெபாசிட் பறிபோகும் வகையில் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் பாடம் புகட்டியுள்ளதாக சீமானை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தனது தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் மக்களுக்கு தேவையானவை பற்றி பேசாமல் பெரியார் மீது அவதூறு பரப்பியவர்களுக்கு பாடம் புகட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது என்றென்றும் பெரியார் மண் என ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் நிரூபித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலில் 200 தொகுதிகளை வெற்றி இலக்காக கொண்டு மேற்கொண்டு வரும் பயணத்தின் தொடக்க வெற்றியாக ஈரோடு கிழக்கு அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக தலைவராக தான் பொறுப்பேற்றது முதல் தேர்தல் களங்களில் தொடர்ச்சியான வெற்றிகளை திமுக பெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிப்ரவரி 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் கடலூர் மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற தமிழ்நாடு முழுக்க நடக்கும் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் விற்பனைதான் காரணம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த சில வாரங்களாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக ஆசிரியர்களால் மாணவிகளுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களால்
மாணவிகளுக்கு இது போன்ற பாலியல் சீற்றர்கள், தொந்தரவுகள், கொடுமைகள் எல்லாம் நடைபெறுவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழ் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்நிலையில் திருச்சியில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழ்நாட்டில் அண்மை காலமாக நடக்கும் பாலியல் சம்பவங்கள் வருத்தம் அளிப்பதாக கூறினார். இந்த வருத்தமாகவும் மிகுந்த கவலையாகவும் இருக்குது. நடக்கக்கூடாது, இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது, தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அது கடுமையான கண்டனத்திற்குரியது. குறிப்பாக சில ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியர்களில் ஒரு சில ஆசிரியர்கள் செய்யக்கூடிய தவறு ஒரு பெரும் பிரச்சனையாகி உருவாகி வருகிறது. தொடர்ந்து பேசிய அவர், வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணியை தள்ளிவிட்டவர் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மகா கும்பமேளாவில் இன்று பங்கேற்க உள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட உள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் இதுவரை 40 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் நேற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு நீராடியதால் கூட்டம் அலைமோதியது. திரிவேணி சங்கமத்தில் நேற்று நடந்த சந்தியா ஆரத்தியில் பெண்களும் பங்கேற்றனர். இந்நிலையில் இன்று மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ளும் குடியரசுத் தலைவர் அங்கு 8 மணி நேரம் இருப்பார் என்றும் திரிவேணி சங்கமத்தில் நீராடிய பின்னர் பூஜைகளில் பங்கேற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி பிரயாக்ராஜில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் தனது குடும்பத்துடன் திரிவேணி சங்கமத்தில் நீராடி வழிபாடு நடத்தினார். செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் தலைமை தாங்குவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் செல்கிறார். பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்க உள்ளார். அரசுமுறை பயணமாக இன்று பிற்பகல் டெல்லியிலிருந்து புறப்பட்டு பிரான்ஸ் நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்ல உள்ளார். இன்று இரவு பிரான்ஸ் சென்றடையும் பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ள உள்ளார். பின்னர் நாளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த உச்சி மாநாட்டை அதிபர் மெக்ரானுடன் இணைந்து தலைமை தாங்க உள்ளார். அதன் பின்னர் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரான்ஸ் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நாளை மறுநாள் பிரான்ஸ் நாட்டின் மார்சை நகரில் இந்திய துணை தூதரகத்தை திறந்து வைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து அமெரிக்காவுக்கு புறப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அமெரிக்கா செல்ல உள்ள பிரதமர் மோடி வர்த்தகம், பாதுகாப்பு, இந்தியர்கள் நாடு கடத்தப்படுதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிப்பார் என்று கூறப்படுகிறது. கர்நாடக மாநிலம் தார்வாடை அடுத்த ராஜதகிரியில் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் சமையல் எரிவாயு குழாயில் ஏற்பட்ட தீயை அணைக்க முடியாமல் வீரர்கள் திணறினர். ராஜதகிரி கிராமத்தின் 2 இடங்களில் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் எரிவாயு குழாயில் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியது. பூமிக்குள்ளிருந்து தீப்பிழம்பு போல் தீ வெளியேறியதால் மக்கள் பீதிக்குள்ளாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் குடியிருப்புகளை காலி செய்து மக்களை வெளியேற்றினர். தொடர்ந்து நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் அப்பகுதிக்கான எரிவாயு விநியோகம் தடை செய்யப்பட்டது. எரிவாயு குழாயில் எப்படி கசிவு ஏற்பட்டது என ஒப்பந்ததாரரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலங்கானாவில் சொத்து தகராறில் 86 வயது தொழிலதிபரை 73 முறை கத்தியால் குத்தி கொலை செய்த பேரன் கைது செய்யப்பட்டார். ஆந்திராவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரான ஜனார்தன் ராவ் கடந்த சில வருடங்களாக ஐதராபாத்தில் வசித்து வருகிறார். இவரது குடும்பத்தில் சொத்து பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. குடும்ப நிறுவனத்தில் தனக்கு இயக்குநர் பதவி கொடுக்குமாறு அவரது மகள் வழி பேரனான கீர்த்தி ராஜு கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய தாத்தா ஜனார்தன் ராவை பேரன் கீர்த்தி ராஜு ஆத்திரத்தில் குத்தியதாக கூறப்படுகிறது. சரமாரியாக 73 முறை கத்தியால் குத்தப்பட்டதில் ஜனார்தன் ராவ் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். தடுக்க முயற்சித்த அவரது மகளும் கீர்த்தி ராஜுவின் தாயாருமான சரோஜினி தேவிக்கும் கத்தி குத்து விழுந்துள்ளது. சொத்து தகராறில் தொழிலதிபரை பேரனே கொடூரமாக குத்தி கொலை செய்த சம்பவம் தெலங்கானாவையே உலுக்கியுள்ளது. சீனாவில் நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கிச்சுவான் மாகாணத்தில் ஜிங்பிங் கிராமத்தில் நேற்று முன்தினம் பலத்த மழை பெய்தது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் சுமார் 10 வீடுகள் புதையுண்டன.
அதைத் தொடர்ந்து மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நிலச்சரிவு நடந்த இடத்தில் அருகில் வசித்த 200க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். நிலச்சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன 28 பேரை தேடும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. சேதமடைந்த கட்டடங்களுக்குள் யாரும் சிக்கியுள்ளனரா என்று நவீன கருவிகளுடன் மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர். வெளியேறியதைத் தொடர்ந்து காசாவின் நெட்சரிம் நகரை நோக்கி மக்கள் சாறை சாறையாக திரும்பிய காட்சிகள்தான் இவை. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த மாதம் அமலுக்கு வந்தது. இந்த ஒப்பந்தப்படி நெட்சாரிம் பகுதியில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை வெளியேறியது. அதனைத் தொடர்ந்து அந்நகருக்குள் பாலஸ்தீனர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. போர் காரணமாக வடக்கு மற்றும் தெற்கு காசா பகுதிக்கு இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கானோர் நெட்சாரிம் நோக்கி படையெடுத்து வருகின்றனர். மக்கள் குடும்பமாக மூட்டை முடிச்சுகளுடன் நடைபயணமாகவும் வாகனங்கள் மூலமும் தங்களது வீட்டை நோக்கி சென்றது காண்போரை கலங்கச் செய்தது. பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை பாதையில் மாலை 6 மணிக்கு மேல் பயணிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியிலிருந்து மாலை 6 மணிக்கு மேல் வால்பாறை பகுதிக்கு செல்ல வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை செல்லும் சாலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த பயணி பைக்கில் சுற்றுலா சென்றார். அப்போது சாலையில் வழிமறித்து நின்ற யானை ஒன்று மைக்கேலை தூக்கி வீசியதில் பலத்த காயமடைந்து அவர் உயிரிழந்தார். வனப்பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் நீர் தேடி வால்பாறை மலைப்பாதையில் தற்போது யானைகள் திரிகின்றன. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி ஆனைமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் பார்கவ தேஜா உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதன்படி மாலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் வாகனங்களில் மலைப்பாதையில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆழியார் வனத்துறை சோதனை சாவடியில் வால்பாறை செல்லும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றன. 4 சக்கர வாகனங்களில் வரும் வால்பாறை மக்களுக்கு மட்டும் அவசர தேவை இருந்தால் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சீல் வைக்கப்பட்ட கல்குவாரி மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் போராட்டம் நடத்தப்படும் என அப்பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர். அருப்புக்கோட்டை அருகே புலியூரான் ஊராட்சிக்கு உட்பட்ட இலங்கைப்பட்டி கிராமத்தில் தனியார் கல்குவாரி செயல்பட்டு வந்தது. இந்த கல்குவாரியில் அதிகளவு மருந்துகள் கொண்டு வெடிவெடிப்பதால் அருகில் இருக்கும் வீடுகள் சேதமடைவதாகவும் கல்குவாரி கிடங்கு பாதுகாப்பு இல்லாமல் திறந்த நிலையில் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்ததை அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் கனிமவளத்துறை அதிகாரிகள் கல்குவாரிக்கு சீல் வைத்தனர். இந்நிலையில் சீல் வைக்கப்பட்ட கல்குவாரி மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக தகவல் பரவியதை அடுத்து அதற்கு அப்பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். வீடுகள் பூரா அதிர்வு கொடுக்குது. விவசாயங்கள் ரொம்ப பாதிக்குது. ஆடு மாடுகள் தண்ணீர் குடி அது வயிறு ஊறி சாகுது. அப்புறம் லாரிகள் போக போக புழுதி அடித்து தோட்டங்கள் இருக்கிற விவசாயங்கள்லாம் ரொம்ப அது பாதிப்பு ஏற்படுது. பொதுமக்கள் எதிர்ப்பை மீறியும் கல்குவாரியை மீண்டும் திறந்தால் கிராம மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் அப்பகுதி மக்கள் எச்சரித்தனர். ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு கீழே தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணியின் மருத்துவ செலவை தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட ஆந்திராவைச் சேர்ந்த 4 மாத கர்ப்பிணி உயர் சிகிச்சைக்காக ராணிப்பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கர்ப்பிணிக்கு கருச்சிதைவு ஏற்பட்ட செய்தி அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணிக்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். முன்னதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேலூர் மாவட்ட செயலாளர் ஜி. லதா தமிழ்நாடு அரசுக்கு சில கோரிக்கைகளை விடுத்திருந்தார். அதில் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஹேமராஜ் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசின் புதிய பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கைகளை பெற்றுத்தரவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விஜய் அறையில் அமர்ந்து முடிவுகளை எடுக்காமல் பொதுவெளியில் வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சினிமா வேறு, அரசியல் வேறு. இதை நான் விஜய் கிட்டேயே நேரடியாக பல முறை சொல்லியிருக்கேன். முதல்ல அவர் 4க்கு 4 ரூம்ல உட்காந்து பேசுறதை விட்டுட்டு பொதுவெளிக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், பத்திரிகையாளரை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும். அப்போதான் அரசியலில் நம்மளால நிலைச்சு நிற்க முடியும். இதை விஜய் கிட்டேயே நான் சொல்லியிருக்கேன். மதுரையில் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டின் நிதி மாற்றப்பட்ட விவகாரத்தில் தங்கள் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க திமுக வீண்பழி சுமத்துவதாக கூறினார். எப்பவுமே ஆளுங்கட்சி எப்படின்னா
தங்களை ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக மத்திய அரசு மேல பழிய சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. விஜய் முதலமைச்சராக முடியுமா என கேள்வி எழுப்பும் ஸ்டாலின், உதயநிதி எப்படி துணை முதலமைச்சர் ஆனார் என்பதை சிந்திக்க வேண்டும் என்றார். 2026 கூட்டணி குறித்து விஜய்தான் அறிவிக்க வேண்டும் என்றும் பிரேமலதா கூறினார்.